Intraday Spikes Traveler. This is my Intraday Spikes Traveler Telegram channel. ஓகேங்களா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25th ஜூலை ஆன ட்ரேடு நம்ம பார்க்குறோம். 25th ஜூலையில் நான் ஆல்ரெடி ஒரு நாள் முன்னாடியே ICICIGI அண்ட் கோல்பால் அதை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நார்மலி மற்ற ட்ரேடர்ஸ் மாதிரி நான் ரஷ் அப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இது நான் கொஞ்சம் லேட்டாக போட்டேன். அன்னைக்கு டேட்டில் 9:20க்கு நான் போட்டிருக்கேன். அன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக நான் எப்போவுமே வந்து ஒரு நாள் முன்னாடியே நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி நான் ஷார்ட்ஸும் போட ட்ரை பண்ணுறேன். இந்த செலக்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கேன். ஸோ தட் யூ கைஸ் கேன் ஈஸிலி ஆக்சஸ் இட் இன் மை யூடியூப் சேனல் கால்டு Intraday Spikes Traveler. ஓகேங்களா. ஸோ இந்த ஐசிஐசிஐஜிஏ எனக்கு கோல்பால் கூட வந்திருக்கு. ஆனால் நான் அது வந்து எடுக்கல. அது நம்ம செட்டப்பில் கிடையாது. அதனால் நான் அது போடல. ஸோ ஐசிஐசிஐஜிஏ மட்டும் வந்து நான் போட்டிருக்கேன் செல் லெவல். ஓகேங்களா. செல் என்ட்ரி வந்து 1198.03. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் லெவல்ஸை நான் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ப்ளூ லைன், ரெட் லைன் அண்ட் பிங்க் லைன். ஓகேங்களா. இந்த ரெட்டு வந்து ஸ்டாப் லாஸு, இந்த ப்ளூ லைன் வந்து செல் என்ட்ரி, அதே மாதிரி இந்த பிங்க் லைன் வந்து இந்த டார்கெட் லெவல். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக 9:30 கேண்டலில் இது பிரேக் ஆகிருக்கு. 9:30 கேண்டலில் இந்த 9:30 கேண்டலில் நான் பார்த்தீங்கன்னா 9:23க்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ 9:23லாம் வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறமா இங்கே அதுக்கு முன்னாடியே அது நான் இங்கேயும் வந்திருக்கு. அதே மாதிரி 9:30 கேண்டல்லையுமே என்டர் ஆகிட்டு அழகாக உள்ள கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமா அது என்ன நினச்சதுன்னு தெரியல, மறுபடியும் மேலே ஏறிடுச்சு கோச்சிக்கிட்டு. அதுக்கப்புறமா அதை அங்கேயே கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த எந்த கேண்டில் வந்து ஹிட் பண்ணி கீழே போச்சோ அந்த லெவலில் அழகாக இது வந்து இந்த கேண்டல்லாம் பாருங்கள், இது மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணி அப்படியே கீழே புஷ் பண்ணி பாவம் இவன் ட்ரேடு வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் கூட சரின்ட்டு கொஞ்சம் பாவம் பார்த்துட்டு அதே மாதிரி அந்த டார்கெட் வந்து ரீச் பண்ணிடுச்சு. நான் கூட பார்த்தீங்கன்னா இது அடுத்த நாள் தான் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் வேண்டியே நான் வந்து நடுவில் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இது இந்த மாதிரிலாம் கன்சாலிடேட் ஆகிறத பார்த்து கடுப்பாகி எவ்வளோ நேரம்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்காத நேரத்தில் தான் இது போய் டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கைஸ், ஸோ தட் நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும். சரிங்களா. நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்து வச்சுட்டு டார்கெட்டுமே வந்து நீங்கள் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உக்காந்துட்டு பார்க்கணுன்னு கூட அவசியமே கிடையாது. மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரேடு எல்லாமே வந்து ஒரு மோஸ்ட்லி 3-4 கேண்டில்ஸில் அது வந்து டார்கெட் ரீச் பண்ணிவிடும். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் லைக் இட் கான்சாலிடேட்ஸ். இது யோசிச்சுட்டு இருக்கோம், இவன் போட்ட ட்ரேடு நம்ம போய் ரீச் பண்ணி தான் ஆகணுமா அப்படி இப்படின்ட்டு யோசிச்சுட்டு போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம ஸ்ட்ரிக்டாக அந்த இதில் இருந்துட்டாலே போதும். நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு நாள் பூரா உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துட்டே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மெயின் வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா. சைடில் அது வேலையை அது பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, இங்கே போனால் நம்ம டார்கெட் ரீச் ஆக போகுது, அவ்வளோதான். ஆனால் மோஸ்ட்டாக நான் போடுற ட்ரேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜியில், என்னோடய மெத்தடில் நான் ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக்ஸ் தான் ரொம்ப ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் நான். ஏன்னா வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆகுதோ இல்லையோ ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவே கூடாது அப்படின்ற இதில் வந்து நான் ரொம்ப இதுவாக இருப்பேன். ஏன்னா நான் அவ்வளோ அடிபட்டிருக்கேன். அதனால் ஸோ நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து பண்ணுவேன். ஸோ நீங்கள் கூட உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. நீங்கள் வந்து அது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்னோடய ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக யூ வில் ஃபைண்ட் சம் சேஞ்சஸ் ஓவர் தேர். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி யாருக்காவது இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எவ்ரிவன்.